ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஏகே. வெல்கம் டு மை சேனல் ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூகுள் மேப்பில் சிக்கின ஒரு சில உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோசியல் மீடியா இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. தன்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி லைக்ஸ் கமெண்ட் வரதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது மாதிரி தான் 52 வயதான ரோபர்ட் சென்ஸுங்கிறவர் ஸ்காட்லாண்டுக்கு டூர் போயிருக்காரு. ஃபேஸ்புக்கில் போடணும்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸை எடுத்திருக்காரு. அவர் எடுத்த ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோவில் மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு உயிரினம் இருந்திருக்கு. இதை ரிசர்ச் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தப்போ கடல் உயிரினங்கள் லிஸ்ட்லேயே இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரிப்போர்ட்டருக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரெயில்ல ஒரு குகையில இருந்த பெயிண்டிங்ல இந்த போட்டோல இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் சொல்லுது. ஸ்காட்லாண்டில் ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சிருந்திருக்கு. இதை பார்த்தா சென்டிபைட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஜெயின் சென்டிபைட்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஹைட்ல இருந்து சேட்டலைட்ல எடுத்த படத்திலேயே இது இவ்வளவு பெருசா இருக்கு. இதோட லென்த் மேக்சிமம் 120 மீட்டராவது இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவாகவே பூரானை பார்த்தா சின்னதா மேக்சிமம் 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது நிறைய பேர் இது ஃபேக் போட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு யாரும் நம்பல. ஆனா இந்த போட்டோவை பார்த்தப்போ இது ஃபேக் போட்டோ இல்லை, உண்மையான போட்டோன்னு தெரிய வந்திருக்கு. நியூசிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடல்ல ரொம்பவும் பெருசா என்னென்று அடையாளம் தெரியாத ஒரு உருவம் கேப்சர் ஆயிருக்கு. மனுஷன் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த சீ கிரியேச்சர் கேப்சர் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு கடல் உயிரினங்கள்லயே ரொம்ப பெருசுண்டா அது திமிங்கலம் தான். ஆனா இந்த போட்டோவை வச்சு பாக்குறப்ப திமிங்கலத்தை விட ரொம்ப பெருசா இருக்கும்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. பொதுவாகவே நிறைய ஹாலிவுட் படங்களில் தான் நம்ம பெரிய சைஸ் நண்டுகளை பார்த்துருப்போம். லண்டனில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கோஸ்டல் ஏரியாவில் தான் ஒரு பெரிய சைஸ் நண்டு கூகுள் மேப்பில் தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோவை பார்த்த ஒரு சிலர் இது உண்மையான ஃபோட்டோன்றும் சிலர் இது ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஃபோட்டோ உண்மை இல்லைன்னு ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோன்றும் யாரும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. லோன்ச்னஸ் மாஸ்டர்ங்கிறது ஒரு மெத்திகல் கிரியேச்சர். நாம எப்படி ஹனுமன்ற ஒருத்தர் ரொம்ப பெருசா ஒரு மலையை கூட அசால்ட்டா தூக்கிட்டு போறாரு நம்புறோமோ அது மாதிரி தான் லோன்ச்னஸ் மாஸ்டர். இது கடல்ல ஹைட்லயும் வெயிட்லயும் ரொம்ப பெருசுன்னு நம்பப்படுது. டைனோசர்ஸ் இருந்த காலத்திலேயே இந்த லோன்ச்னஸ் மாஸ்டர் இருந்திருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்டும் ரிசர்ச்சரும் சொல்றாங்க. ஆனா இந்த கூகுள் மேப்ல கிடைச்ச போட்டோ வச்சு பாக்குறப்போ இது இன்னும் இருக்கலாம்னு ஒரு டவுட் வந்திருக்கு. கழுத்து நீளமாகவும் மண்டை பெருசாகவும் இருக்கிறதுனால இது சீ மான்ஸ்டர்னு சொல்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.